இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திரு இருதயத்தினுடைய பெருவிழாவைத்தான் கொண்டாடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு ரத்த பெருவிழாவிற்கு பிறகு வருகிற வெள்ளிக்கிழமை தான் பாரம்பரியமாக கத்தோலிக்க திரு அவையில கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. திருச்சபையினுடைய தொடக்க கால வரலாற்றுல புனித அகுஸ்தினார் காலம் தொட்டே இந்த விழாவை நம்ம இயேசுனுடைய திரு இறுதிய பெருவிழாவாக கொண்டாடிய பாரம்பரியம் இருக்கிறது. திருச்சபையினுடைய மிடிவில் டைம் என்று சொல்லுவார்கள். 10வது 12வது நூற்றாண்டு காலகட்டத்துல புனித ஜெட்ரூட் அம்மாள் மற்றும் புனித மெட்டில்டா என்கிற இந்த புனிதைகளுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காட்சிகள் வாயிலாக இந்த இயேசுடைய தூய்மை மிகு இருதயத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு திரு அவைக்கு கிடைத்தது என்று நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 17வது நூற்றாண்டுல புனித மரிய மேரி ஆலகாக் என்று சொல்லப்படுகிற விசிட்டேஷன் நன் என்று சொல்லுவார்கள். அன்னை மரியாளுடைய சந்திப்பின் சகோதரிகள், அந்த துறவு சபையில் வாழ்ந்த ஒரு அருட்சகோதரி தான் புனித மார்கரெட் மேரி ஆலகாக் என்று சொல்லப்படுகிற அருட்சகோதரி. அன்புமிக்கவர்களே, திரு இருதய ஆண்டவர் இந்த அருட்சகோதரிக்கு பல்வேறு காலகட்டங்களில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் காட்சிகளில் தோன்றி தன்னுடைய திரு இருதயம் மக்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அது அன்புத்தியால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தொடக்க காலத்துல கத்தோலிக்க திரு அவை இந்த வெளிப்பாட்டை நம்ப மறுத்தாலும் அந்த அருட்சகோதரி புனித மார்கரெட் மரிய ஆலகாக் அவருடைய ஆன்ம குருவாக இருந்த கிளவுதே தி கொலம்பியரே என்று சொல்லப்படுகிற ஒரு குருவானவருடைய சாட்சியத்தால் திரு இறுதி ஆண்டவருடைய வெளிப்பாடு கத்தோலிக்க திருவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு சேசு சபை குருக்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியினால் இந்த திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி முயற்சி என்பது உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் திரு இருதய ஆண்டவரை ஸ்தாபிக்கிற ஒரு பழக்கம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. திரு இருதய ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களினுடைய தலைவராக இன்றைக்கு அரியணை ஏற்றுகிற ஒரு நல்ல பழக்கம் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, என்ன இது இயேசுடைய திரு இருதய பெருவிழா? அந்த இதயம் மட்டும் என்ன இயேசு கிட்ட தனியா இருக்கா? அதற்காக ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம் அப்படி என்று பிரிவினை சகோதரர்கள் நம்மிடத்துல கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுடைய திரு இருதயம் என்பது உடல் ரீதியான அல்லது சதைகளால் செய்யப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம வணங்குகிற ஒரு பழக்கம் அல்ல. இயேசுடைய திரு இருதயம் என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. அந்த அடையாளத்தின் வாயிலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கொண்டு நமக்காக மனிதனாக பிறந்து இந்த மண்ணுலகளை வாழ்ந்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து பாவத்தை தவிர நம்மை போல அனைத்திலும் நம்மோடு பங்கெடுத்து கடைசியில நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்று பிறகு இறந்து உயிர் தெழுந்து விண்ணகம் சென்ற வரையில நம்முடைய மீட்பின் திட்டத்துல அவருடைய அன்பு மட்டுமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த விழாவை கத்தோலிக்க திரு அவை நமக்கு கொடுக்கிறது. இதனுடைய விவிலிய பின்புலம் என்பது யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது திருவசனத்துல குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழுதோடிய இரத்தமும் தண்ணீரும் தான் மன்னிப்பையும் அவருடைய பேர் அன்பையும் நமக்கு நினைவுபடுத்துகிற காட்சிகளாக இயேசுடைய திரு இருதயம் அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, புனித மார்கரெட் ஆலகாக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியின்படி தான் திரு இருதய ஆண்டவருடைய புனித படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, காயப்பட்ட இதயம், அந்த காயப்பட்ட இதயத்தின் மீது இயேசுவனுடைய முள்முடி, அதற்கு பிறகு ஒரு சின்ன திருசிலுவை, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த சுவாலை. ஆகவே அன்புமிக்கவர்களே, இது முற்றிலும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இரத்தத்தோடும் சதையோடும் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய பிரசன்னம் உண்மையாகவே நற்கருணையில இருக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொள்ளத்தான் இந்த விழாவை நம்ம ஏறெடுக்கிறோம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்கவர்களே, பழங்கால பாரம்பரிய பாடல் ஒன்று இருக்கிறது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இயேசுவின் இருதயமே எங்கும் ஒளிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
பழங்கால பாரம்பரியமான ஒரு பாடல். இயேசுவனுடைய அருள், இயேசுவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் நமக்காக எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற பேர் உண்மையைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் கடவுளுடைய பேரன்பை, கடவுளுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயனாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. முரடான இடங்களில் இருந்து என்னுடைய மந்தையை நானே கூட்டி சேர்ப்பேன், அவைகளை நீரூற்றுள்ள இடங்கள், பசும்புல் இருக்கிற இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என்று சொல்வதன் மூலமாக இந்த மண்ணுலகில் துன்பத்தில் இருப்பவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், வேதனையில இருப்பவர்கள், கடினப்பட்டு உழைப்பவர்கள், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், நமக்காகத்தான் இந்த நல்லாயன் நமக்காக இருக்கிறார். நமக்காகத்தான் இந்த இயேசுடைய திரு இருதயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற முதல் அழகான செய்தியைத்தான் முதல் வாசகம் நமக்கு தருகிறது. நம்மை அவர் கூட்டி சேர்ப்பார், ஆபத்திலிருந்து நம்மை காப்பார், பசுமையான புல்வெளிக்கு நம்மை அழைத்து செல்வார் என்கிற ஆறுதல் செய்தி தான் முதல் செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியான உங்களையும் என்னையும் தேடி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், நம்மை கண்டுபிடிப்பார், தன்னுடைய தோள் மீது நம்மை சுமந்து செல்லுவார் அப்படி என்கிற இரண்டாவது ஒரு ஆறுதல் செய்தியும் தான் இந்த வாசகம் நமக்கு தருகிறது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, நெஞ்சில துயருற்று இருப்பவர்களே, மிகுந்த கனத்த பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் இருப்பவர்களே, மிக கொடுமையான ஒரு பொருளாதார சிக்கலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பவர்களே, குடும்பத்துல மிகப்பெரிய சிக்கலால் மனம் உடைந்து போயிருப்பவர்களே, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கரங்களில் இல்ல சாமி, எங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்பவர்களே, இன்றைக்கு நமக்காக எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதயம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, என்னுடைய இரு கரங்களால் உங்கள் குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் அன்பு கண்களால் உங்களை நான் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்குகிறேன், உங்களை நான் ஆசிர்வதிப்பேன், உங்களை நான் மீட்டுக் கொள்வேன், நான் உங்களை பாதுகாப்பேன், என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற முதல் ஆறுதலான செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு தருகிறது. இரண்டாவது ஒரு ஆறுதல் செய்தியாக அன்பு மிக்கவர்களே, நிபந்தனையற்ற ஒரு அன்போடு நாம் அவரை காயப்படுத்தினாலும் நிபந்தனையற்ற அன்போடு நம்மை ஆற தழுவ காத்திருக்கிற இதயம்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் அப்படிங்கிற இரண்டாவது செய்தியை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், God gives and forgets, man gets and forgets அப்படின்னு சொல்லுவார்கள். இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இறைவன் மன்னித்து கொண்டே இருக்கிறார். மாறாக மனிதர்களாகிய நாம் தான் சுயநலத்தில் வாங்கி கொண்டே இருக்கிறோம், கடவுளை மறந்து கொண்டே இருக்கிறோம் என்பதைத்தான் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இறுதிய பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இறைவனுடைய நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்தவர்களாய் அவருடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்த இன்றே மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.